ஒன் பீஸோட எபிசோட் 65 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜோரோவோட ஃபுல் ஃபைட் சீனே இதில காமிச்சிருப்பாங்க. போன எபிசோட்ல ஜோரோ வந்து காணாம போயிருப்பான். அந்த இடத்த காட்டுவாங்க. ஸோ ஜோரோ எங்க அப்படிங்கிறத எல்லாருமே தேடுவாங்க. ஸோ அவன தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா, அவன் அந்த கூட்டத்திலேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆ பார்த்தோனே எல்லாருமே பயத்தில சுட ஆரம்பிப்பாங்க. ஸோ சுட ஆரம்பிச்ச உடனே டக்குனு இவன் அங்கருந்து எஸ்கேப் ஆயிருவான். பார்த்தா மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சுட்டுட்டு கீழ விழுந்துருவாங்க. ஸோ விழுந்த உடனே டக்குனு அவன் ஒரு இடத்துல போயிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இவங்க எல்லாத்தையும் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு. சரி இப்ப இந்த கத்திய வந்து லாக்டவுன்ல வாங்குன கத்திய டெஸ்ட் பண்ணிற வேண்டியதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, மேல இருந்து ஒரு ஆள் வந்து சுட பார்ப்பான். டக்குன்னு ஜோர பார்த்துருவான். பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள டார்ச் பண்ணிட்டு போவான். போன உடனே டக்குன்னு ஒரு டேபிள் பின்னாடி போயிருவான். ஏன்னா இவங்க சுட டக்கு டக்குன்னு சுட ஆரம்பிப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு, வாங்க இப்ப நம்ம கத்திய டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு கத்தி எடுத்துட்டு எல்லாரையுமே வெட்டுவான். ஸோ லைட் வெயிட்டா இருக்கு கத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த மாரி எல்லா ஃபைட்டும் பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து மிஸ் மண்டேவ அடிக்க வருவான். ஸோ அவர் வந்து டக்குன்னு பின்னாடி இருந்து அடிச்சு கழுத்த பிடிச்சு தூக்கி, நான் தான் ஸ்ட்ராங் இருக்கிறதுலயே, நீ வேணா ஸ்வாட்ச்மேன்ல பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்கிட்டு இருந்த மிஸ்டர் 8 அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொன்னோனே, ஒரு கத்துற சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஜோரோ வந்து மிஸ் மாண்டேவோட தலைய பிடிச்சு அமிக்கியிருப்பான். நான் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விடு விடுன்னு சொன்னோனே, விட்ட உடனே அவங்க கீழ மயங்கி விழுந்துருவாங்க. என்ன இவ்வளோ பலசாலியா இருக்கான். கண்டிப்பா வந்து இவனுக்கு இன்னும் நெறைய பெரிஸ் தரணும். ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கு. இவன் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது, பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த குரூப்பயுமே அடிக்க பார்ப்பான். ஸோ எல்லாரையுமே அடிச்சு எல்லாரையுமே தள்ளி விடுவான். ஸோ தள்ளி விட்டுட்டு லூஃபி வந்து வெளிய கூட்டு வந்துருவாங்க. வச்சு மிரட்டி இவன அடிப்போம் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி மொத்த பேரையுமே அடிச்சுட்டு, அவ்வளதான் எல்லா ஃபைட்டும் முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டு ஒரு ஓரமா போய் உட்காருவான். ஸோ உட்கார்ந்த உடனே மத்தவங்கள காட்டுவாங்க. எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன தூங்கிட்டு இருக்கும்போது நாமி மட்டும் எந்திரிச்சு, இங்கனக்குள்ள நம்ம வந்து புதையல் இருக்கும். அத நம்ம எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுவான். ஆனா ஒண்ணு கூட இருக்காது. என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவங்கலாம் கீழ இருப்பாங்கல்ல. ஸோ இவன் விழுந்திருக்கான். மிஸ்டர் வேலண்டைன் அண்ட் மிஸ்டர் ஃபை அப்படிங்கிற 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்க. அப்படின்னு பார்த்தா நாமி இங்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா வந்து அவங்க ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. அலபாஸ்டா கிங்டம்ல நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்மள அழிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அவங்கள தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டக்குன்னு இங்கிட்டு இருந்து அவங்க நம்மள கண்டுபிடிச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு எந்திரிச்சு சுட ஆரம்பிப்பான். ஸோ நான் யாரையும் பிரின்சஸ குடுக்க மாட்டேன் அப்படின்னு. பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணு கூட ஆயிருக்காது. ஆமா, நான் அவங்கள தேடி தான் வந்திருக்கேன். அலபாஸ்டா கிங்டம்ல இங்க ஒரு பிரின்சஸ் இருக்காங்க. அவங்க பேரு தான் விவி. அவங்கள தேடி தான் வந்திருக்கேன்னு சொன்னோனே, ஓ! பிரின்சஸா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஜோரோ மேலருந்து கீழ நம்ம லூஃபிய விட்டுட்டோமே, சரி வாங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த எபிசோட முடிப்பாங்க.